சென்னையில் வீட்டு வாசலில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் ஏற்றிய வழக்கில் விபத்தை ஏற்படுத்திய பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். மாநகரத்தை உலுக்கிய சம்பவத்தை விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னை அசோக் நகர் 10வது தெருவில் வசித்து வருபவர் சரிதா. இவரது வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உறவினர்கள் வந்திருந்தனர். கொளுத்தும் வெயிலில் தாங்காத வெட்கை, இடப்பற்றாக்குறை போன்ற காரணங்களால் அவர்கள் வீட்டின் வெளியே சாலை ஓரத்திலேயே படுத்து உறங்கினர். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு கார் ரூபத்தில் காத்திருந்தது பேரதிர்ச்சி. மிகவும் இறுக்கமான அந்த முட்டு சந்துக்குள் தாறுமாறாக வந்த கார் ஒன்று படுத்திருந்தவர்களின் கால்களில் ஏறி இறங்கியது. முட்டு சந்தில் அவங்களால போக முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்களே காரை நிப்பாட்டினா. அது வரைக்கும் அவங்க எங்களை பார்க்கவே இல்லை. எங்களை என்ன ஆச்சுன்னு கூட அவங்க திரும்பி கூட பார்க்கல. யார் கீழே இருக்கானே அவங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு அவங்க போயிருக்காங்க. 8 பேர்கிட்ட படுத்துட்டு இருந்தோம் சார். 6 பேர் கால் மேலே ஏறிட்டு போயிடுச்சு. 2 சின்ன குழந்தைங்க. அதுங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். கார் வந்து அதுக்கு மேலே படலை. மீதி 6 பேர் காலில் ஏறிடுச்சு. ஒரு லேடிஸ் குழந்தைய ஏற்றிட்டா அந்த குழந்தைக்கு அப்புறம் அவள் சரி நிறுத்திருக்கணும். அவள் அதையும் மீறி மறுபடியும் இருக்கிறவங்க மேலே அத்தனை பேர் மேலே ஏற்றிட்டு போயிட்டா. அவங்களுக்கு எல்லாருக்குமே காலு தான். எல்லாருக்கும் முட்டி, ஒருத்தவங்களுக்கு முட்டி நொறுங்கிட்டு தான். எல்லாருக்குமே காலு தான். எல்லாருக்கும் பாதம் காலு தான். அந்த எல்லாம் கத்துறதை பார்த்து தான் நாங்கள் எழுந்து ஓடியாருந்தோம். பார்த்தா அந்த லேடி அந்த காரை வச்சுட்டு அந்த மூலையில் முட்டு காரை விட்டு இறங்கவே இல்லை. அந்த லேடி ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் இருக்கோ, இறக்கணும். அப்புறம் இறங்கவே இல்லை. லாஸ்ட்டில் போலீஸ்காரங்க எட்டுமே ஸ்டேஷனாக தான் இறக்குனாங்க அந்த லேடியை. ஒரு கட்டத்திற்கு மேல் காரை நகர்த்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை பிடித்து அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். என் குழந்தை காது குத்தி வச்சிருக்கேன். அதனால வீட்டில் கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்தாங்க. உள்ளே படுக்க முடியாது. நாங்கள் வெளியில் படுத்துட்டு இருந்தோம். கார்காரங்க வந்து எங்களை ஏற்றிட்டு போயிட்டே இருந்தாங்க. பெண்ணிடம் விசாரணை செய்ததில் அவர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வைஷாலி என்பதும் ஏஆர் ரஹ்மானின் இசைப்பள்ளியில் படிக்கும் மகளை அழைத்து வரச் சென்றபோது கூகுள் மேப்பை நம்பி வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியதும் தெரிய வந்தது. அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் சைதாப்பேட்டை சிறையில் அடைத்தனர். சார் எப்பவுமே படுத்துவாங்க. அப்போ நைட்டு அதுமாரி படுத்துன்னு வந்தால் அவங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து கார் மேலே எல்லாரும் மேலே ஏற்றிட்டு போயிட்டு தெருவில் முட்டி 2 முட்டிலையும் அடிபட்டு ஜவ்வு விட்டு போயிடுது. நடக்கவும் முடியல. நானும் வீட்டு வேலை தான் செய்கிறேன். விபத்தில் காயமடைந்த 7 பேரில் பெரும்பாலானோர் தினக்கூலிகள். எழுந்து நடக்கவே சில மாதங்கள் ஆகலாம் என்பதால் அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளது. அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய பெண்ணுக்கு உரிய தண்டனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்ற குரல்கள் வலுத்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.